வாங்க ஒரு சின்ன டைம் டிராவல் போலாம். ஸ்மார்ட் போன் வெளிச்சமோ கரண்ட் ஒளியோ இல்லாத ஒரு காலத்துக்கு. இலங்கையோட கிராமங்கள்ல கெரோசின் விளக்கோட அந்த மஞ்சள் வெளிச்சத்துல இருட்டு கிழிச்சுக்கிட்டு ஒரே ஒரு குரல் மட்டும் ஒளிச்சுக்கிட்டே இருந்துச்சு. வாங்க அந்த குரலோட கதைக்குள்ள நம்ம கொஞ்சம் உள்ள போயிட்டு வருவோம். பாருங்க, இந்த ஒரு வரி தான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கே ஆதாரம். இது வேற ஒரு விளக்கு இல்லைங்க, ஒரு குரலை சுத்தி பின்னப்பட்ட ஒரு முழு உலகத்தோட அடையாளம். வாங்க அந்த உலகத்துக்குள்ளே நுழைஞ்சு பார்க்கலாம். கரண்ட் நம்ம ஊர் வாசலுக்கு வராத அந்த காலத்தை கொஞ்ச நேரம் கண்ணு மூடி யோசிச்சு பாருங்களேன். ராத்திரி ஆயிடுச்சுன்னா வெறும் இருட்டு மட்டும் வராது, அதோட சேர்ந்து ஒரு ஆழமான ரொம்ப கனமான அமைதி ஒன்னு ஊரையே சூழ்ந்துடும். ஆனா அந்த பெரிய அமைதிக்குள்ள ஒவ்வொரு ராத்திரியும் ஒரு சின்ன மாற்றம் நடக்கும். ஒரு சத்தம் கேக்கும். ஆனா அது வெறும் சத்தம் கிடையாது. ஆமாங்க, அந்த அமைதியை உடைச்சது ஒரே ஒரு குரல் தான். எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? வானொலியில இருந்து தான். நம்ம கதையோட ஹீரோவே அந்த குரல் தான். சரி, முதல்ல நாம பார்க்க போறது இருட்ல கேட்ட அந்த ஒரு குரல் பத்தி தான். அந்த இருள் சூழ்ந்த உலகத்துல இந்த ரேடியோவோட பங்கு உண்மையில என்னவா இருந்துச்சு? யோசிச்சு பாருங்க, யாழ்ப்பாணத்துல ஒரு கிராமம், அதுல ஒரு சின்ன குடிசு. மண் வாசனையும் கெரோசின் வாசனையும் ஒன்னா கலந்திருக்கும். அங்கிருந்த அந்த பெரிய ரேடியோ பாக்ஸ், அது வெறும் ஒரு மிஷின் கிடையாதுங்க. வெளி உலகத்தையே அந்த சின்ன வீட்டுக்குள்ள கொண்டு வந்த ஒரு மேஜிக் டோர் மாதிரி அது. ஓகே, அடுத்ததா நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. எப்படி இந்த ரேடியோ ஒரு கம்யூனிட்டியே உருவாக்குச்சு, எப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேக்குற ஒரு அனுபவமா அது மாறுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த காலத்துல கம்யூனிட்டி இல்லனா சமூகம்னா என்ன தெரியுமா? இந்த சின்ன பெட்டிக்கு முன்னாடி குடும்பம், பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரே குரலு கேக்குறது தான். அப்புறமா சின்ன டிரான்சிஸ்டர்லாம் வந்து வீட்டுக்கு வீடு ரேடியோ வந்த பிறகும் கூட அந்த ஒன்னா கூடி கேக்குற பழக்கம் மட்டும் மாறவே இல்ல. அது வெறும் பழக்கம் இல்லைங்க, அது ஒரு பிணைப்பு. இப்போ இந்த ஒப்பீட்ட பாருங்களேன், எவ்ளோ பெரிய வித்தியாசம். அன்னிக்கு ஒரே ஒரு குரலை சுத்தி ஒரு கூட்டமே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் ஒரு ஸ்கிரீன், ஒவ்வொருத்தரும் ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பொதுவான சடங்கு இப்போ ரொம்பவே பர்சனலான அனுபவமா மாறிடுச்சு. ஆனா ரேடியோனா எப்பவுமே சந்தோஷம் மட்டும்தானா? இல்ல, சில நேரங்கள்ல ஒரு தேசத்தோட மொத்த பதட்டத்தையும் பயத்தையும் ரொம்ப முக்கியமான தகவல்களையும் சுமந்துட்டு வந்ததும் இதே ரேடியோ தான். இந்த 2 சம்பவங்களையும் பாருங்க. 1970கள்ல தேர்தல் நடக்கும்போது ரிசல்ட்டுக்காக ராத்திரி பூரா தூங்காம காத்துட்டு இருக்கிற குடும்பங்கள். அப்புறம் 1971 கிளர்ச்சி நேரம். அடிங்கப்பா, நாடு பூரா ஒருவிதமான பயத்தோட அடுத்தது என்ன நியூஸ் வருமோன்னு ரேடியோவையே கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த நேரத்துல ரேடியோ நியூஸுங்கிறது வெறும் தகவல் கிடையாது. அது ஒருத்தரோட சந்தோஷத்தையோ துக்கத்தையோ ஏன் உயிர் பயத்தையோ கூட தீர்மானிக்கிற சக்தியா இருந்துச்சு. ஒவ்வொரு நியூஸ் வரும்போதும் ஊரே ஒரு நிமிஷம் மூச்சு பிடிச்சுக்கிட்டு நிக்கும். அப்படி ஒரு அமைதி இருக்கும். சரி, அந்த டென்ஷனான நிமிடங்கள்ல இருந்து கொஞ்சம் வெளியில வருவோம். ரேடியோ எப்படி எல்லைகளையெல்லாம் தாண்டி பாட்டையும் கூத்தையும் கலாச்சாரத்தையும் அந்த சின்ன சின்ன குடிசைகளுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம இலங்கை வானொலி மட்டும் இல்ல, அடடா, அகில இந்திய வானொலி சென்னை, திருச்சி, விவித் பாரதி, ஆகாசவாணின்னு கேட்டுக்கிட்டே போகலாம். இன்னைக்கு நியூஸ், நான் நாளைக்கு சினிமா பாட்டு, அதுக்கு அடுத்த நாள் ஒரு ரேடியோ நாடகம்னு அந்த குரல்கள் மக்களோட வாழ்க்கையோடவே கலந்து போச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த சின்ன பெட்டிக்குள்ள எவ்வளவு பெரிய உலகம் இருந்திருக்குன்னு. குறிப்பா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அது வேற ஒரு உலகம். வீட்ட முற்றத்துல உட்கார்ந்துட்டு கண்ணால பார்க்க முடியாத மேட்ச வர்ணனையாளரோட குரல்லையே மனசுக்குள்ள ஓட விடுவாங்க. அடிச்சாரு பாருங்க, பந்து பவுண்டரி லைனுக்கு போகுதுன்னு அவர் சொல்லும்போது ஸ்டேடியம்ல உட்கார்ந்து பார்க்கறத விட பெரிய த்ரில்லா இருக்கும் அவங்களுக்கு. சரி, இப்ப நாம கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். மீடியா வரலாற்றுல இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தோட தாக்கம் என்ன, அது இன்னைக்கும் எப்படி நம்ம மனசுல இருக்கு, நீ கொஞ்சம் யோசிக்கலாம். இதுதான் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இன்னைக்கு உலகத்தையே நம்ம கைக்குள்ள வச்சிருக்கோம், ஸ்மார்ட் போன்ல. ஆனா அன்னைக்கு அந்த ரேடியோவை சுத்தி கூடின அந்த கூட்டம் தான் உலகமா இருந்துச்சு. அந்த உறவுகள் தான் உலகமா இருந்துச்சு. அந்த கெரோசின் விளக்கு வெளிச்சம்லாம் இன்னைக்கு இல்ல, அந்த காலமும் போயிடுச்சு. ஆனா அன்னைக்கு கேட்ட அந்த குரல், அது மட்டும் இன்னும் நிறைய பேரோட மனசுக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கு, ஒரு அழியாத நினைவா. இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லாத டெக்னாலஜியே இல்ல. ஆனா ஒரு கேள்வி, அன்னைக்கு அந்த சின்ன ரேடியோவை சுத்தி உருவான அந்த பிணைப்ப, அந்த ஒரு அரவணைப்ப இன்னைக்கு இருக்கிற நம்ம டெக்னாலஜியால நமக்கு திரும்ப கொடுக்க முடியுமா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான், இல்லையா?